வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான். சிம்பிளிஃபை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணும்போது நியூமரேட்டர் எப்படி இருந்தாலும் நமக்கு கவனிக்கணும் அவசியமே கிடையாது. பட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக ஒரே தடவை எழுதிடலாம். நடுவில் ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் காமனாக ஒரு தடவை எழுதிட்டு மேலே இருக்கிறத டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம், கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், பட் இந்த மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ இப்போ பாருங்கள், காமனாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சரு. கொஸ்டின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன ஞாபகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் நம்பர், ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த சம்மில் சொன்ன மாதிரி இங்கே டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு, பட் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வேறையாக இருந்தால் நம்மளால் டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ டினாமினேட்டர் சேமாக வேணும்னா நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் தான் இதுக்கு எல்சிஎம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் 3 உண்டு, பட் இங்கே வந்து மைனஸ் 2 மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறத இங்கே கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளஸ் மேலே இருக்குது அங்கே. அடுத்தது இந்த டினாமினேட்டர் எடுத்து இங்கே கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் ரெண்டும் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இல்லாதது இங்கே இருக்கா, ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரேஷனல் நம்பரு டினாமினேட்டர் வேறையாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடிய ஷார்ட் ட்ரிக். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2வால் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் இங்கேயும் மல்டிபிள் பண்ணுங்கள். அதை தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 2 இங்கே போடும்போது இங்கே வந்துருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன் டைரெக்டாக எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன், இதை மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x, 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2x, 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4, இந்த ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸில் இருக்குது ப்ளஸ் 3x, மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3. ஸோ ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ ப்ராக்கெட் போடணும், நம்ம மொத்தமாக போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? டிவைடட் பை, இதை நான் ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே எழுதுகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல். ஓகேங்களா? வேறு எதெல்லாம் கேன்சல் ஆகணும் எதுவும் இல்லை. இங்கே எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர், 3x மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2x. ஓகேங்க? 3x வந்து ஒரு எக்ஸு போச்சுன்னா 2x, மைனஸ் 4 மைனஸ் 3 டிவைடட் பை, இதை வந்து நம்ம அப்படியே எழுதினாலும் சரி, இல்லை மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் சரி தான். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் மல்டிபிள் பண்ணி எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயரு இல்லை, இதோட போதும், நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணாலும் சரி நிப்பாட்டினாலும் சரி அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நான் எதுக்கு தேவையெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இப்படியே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்கும். மேலே மட்டும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாலும் நான் அதையும் எழுதிடுறேன். ஒரு சில ஸ்கூலில் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன்.
எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், 3 இன்ட்டு எக்ஸு 3x, மைனஸ் 2 இன்ட்டு இங்கிட்டு எடுக்கும்போது மைனஸ் 2x. ஸோ 3x மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ்னு வரும். 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணி மைண்ட்லேயே எழுதியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் கியூபு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் கியூபு டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று தான். என்ன அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம் வாங்க. கொஸ்டின் அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பு எக்ஸ் கியூபு டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய்யை எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் அப்படியே எழுதுகிறேன். இங்கே கீழே டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இது ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கா. இதில் இருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன வரும்? மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஒய் வெளியில் ஒரு மைனஸ் எடுக்கிறேன், ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எடுத்தால் இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். வெறும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாக மாறி. இப்போ போட்டு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இங்கே இருக்கிறது வந்துருச்சா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்கிறது வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் எக்ஸு. ஸோ ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் வந்துருச்சா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஒய் க்யூபை அப்படியே எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கே இருக்குது எக்ஸ் க்யூபு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மைனஸ் வெளியில் இருக்கா, இதை வந்து நான் வந்து காமனாக எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸும் ரெண்டுக்கும் காமன். இந்த டேர்ம் என்டையர் டேர்முக்கே மைனஸு, வெளியில் வரும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? ஒய் கியூப் டிவைடட் பை என்ன இருக்குது, இந்த மைனஸ் தான் போயிடுச்சு, மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸை முன்னாடி கொண்டு வந்தால் எக்ஸு செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் ஒய் ரெண்டாவது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் காமனாக எக்ஸு மைனஸ் ஒய் எடுத்து எழுதலாமா? ரெண்டுமே காமன் ஒரே தான். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மேலே இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதுங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a cube minus b cube equal to என்ன வரும்? a square, சாரி முதல் a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா. எப்படி a plus b whole square ஃபார்முலா நமக்கு தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் கரெக்டாக சொல்ல தெரியுமோ, அதே மாதிரி இதையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதலாமா? டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து தேர்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ மொத்தமே மூணு டிவிஷன் தான் அந்த ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க. 3 டிவிஷனுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ஒரு தடவை இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக ஈஸியாக மைண்டில் வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6 இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம்மு தான் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சம்மில் சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள், 2x + 1 x - 2 டிவைட் பை x - 4 மைனஸ் 2x² - 5x + 2 டிவைட் பை x - 4. ஓகேங்களா? இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம், ஈஸியாகவே நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத பாருங்கள், 2x + 1 x - 2. ஓகேங்களா? ஸோ 2x + 1 × x - 2. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறேன். இதே மாதிரி மெத்தடுக்கு மாற்ற போகிறேன். ஸோ மாற்றதுக்கு முன்னாடி கீழே ரெண்டு டினாமினேட்டர் சேம்ன்றதுனால x - 4 காமனாக எழுதுகிறேன். 2x × x 2x², 2x × -2x -4x, 1 × x. ஸோ இது ரெண்டையும் முடிச்சுட்டேன். அடுத்து இந்த ஒன்றை வச்சு இங்கேயும் பண்ணுறேன். 1 × x x, 1 × -2 -2. இந்த மைனஸ் காமன் டு ஆல் த டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மைனஸை நான் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2x² -2x², மைனஸ் இன்ட்டு -5x ப்ளஸ் 5x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 -10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x²
2x கேன்சல். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, அது மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -4x + x + 5x 4 + 1 இது ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இது இந்த எக்ஸும் ப்ளஸ்ஸு 5 + 1 6x இது வந்து -4x ஆட் பண்ணால் 2x. ஸோ இதுதான் எக்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸோட டேர்ம் எல்லாமே முடிஞ்சு ஓகேங்களா. மீதி என்ன இருக்குது நம்பர் -2 -10 என்ன வரும் -12 டிவைடட் பை x -4 ஓகேங்களா. இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இந்த -10 எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. +2 தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு இந்த 2 தான் வரணும் ஓகேங்களா. ஸோ 1 கிடையாது ஓகேங்களா. ஸோ வெறும் 2 தான். -2 ஸோ -2 -4 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வை வெளியில் எடுங்க x -2ன்னு வரும். அதாவது 2வை இதுலேருந்து வெளியே எடுத்துட்டேன், இதுலேருந்து வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது x -4. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் சம்மு ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு உரிய ஆன்சர். இதோட முடிச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா. ஏன்னா இதுவே 2x -4 ஆனால் இதில் வந்து 2வை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனால் இதுவும் முடித்தாலும் தப்பு இல்லை, இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். இந்த ஸ்டெப்பு நம்மளால் பாருங்கள் ரெண்டுக்கும் காமனாக இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இது 2 இருக்குது. ஸோ அதனால் 2வை வெளியே எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்லேருந்து 2 போச்சுன்னா எக்ஸு, 4ல் இருந்து 2 போச்சுன்னா 2 ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × 2 4 ஓகேங்களா. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மேலே கீழே கட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு டிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள். செகண்டில் 2 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் டிவிஷன் 4x / x² - 1 - x + 1 / x - 1. ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி தான். என்ன காரணம் அப்படின்னா வாங்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பை மேலே 4x x² - 1 நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும். இது 1னா 1 ஸ்கொயர் இருக்கதான் நினச்சிக்கோங்க. a² - b² என்ன ஃபார்முலா a + b × a - b கரெக்டாக. ஸோ எக்ஸுன்றது a, பின்றது 1. ஸோ அப்போ a² - b²னா a + b × a - b இந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு x + 1 ஸோ மைனஸ் காமன் தான், அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இங்கே x -1 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் x -1 இருக்குது, இங்கேயும் x -1 இருக்குது. பட் இங்கே x + 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை மட்டும் இங்கே கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறேன். 4x ஸோ காமனாக கொண்டு வர்றேன் x + 1 × x -1 ஏன்னா ரெண்டுக்கும் காமனாக வந்துடும். இங்கே வந்து x + 1 வரப்போது எப்போ இந்த x + 1 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணினேன்னா ஓகேங்களா. ஸோ அப்போ -x + 1 × x + 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே காமனாக வந்துடும். ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதை கூட எழுதிடுறேன். ஸோ 4x / x + 1 × x - 1 - x + 1 × x + 1 டிவைடட் பை x - 1 × x + 1 ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பு தான். இந்த x + 1 இங்கே கிராஸாக x - 1 இந்த பக்கம் x - 1 இங்கே இருக்குது. அப்போ x + 1 இந்த பக்கம் கிராஸாக மல்டிபிள் பண்ணுறேன். மேலே கீழேயும் x + 1ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு x + 1 x - 1 x - 1 x + 1 a × b-னாலும் b × a-னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டையுமே காமனாக எடுத்து எழுதிட்டேன், மேலே அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 4x மைனஸ் வந்து காமன் இதை எடுத்தேன் அப்படின்னா a + b × a + b ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ a இருக்க இடத்துல எக்ஸும் b இருக்க இடத்துல 1 இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன x² + 2 × a × b + b² ஓகேங்களா. ஸோ இதுதான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதை எடுத்து எழுதலாம் டிவைடட் பை x + 1 × x - 1. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 4x இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்தேன்னா -x² - 2x - 1 டிவைடட் பை x + 1 × x - 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -x² 4x - 2x + 2x - 1 ஓகேங்களா. இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன், அதனால் சைன் மாறி இருக்குது. ஸோ 4x வந்து 2x சப்ராக்ட் பண்ணால் +2x -x² 1 அப்படியே எழுதியிருக்கேன் டிவைடட் பை x + 1 x - 1 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஸ்டெப் ரிவர்ஸு மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து மைனஸை வெளியே எடுங்க, என்ன வரும் x² - 2x + 1. ஒரு இடத்துல இருந்து மைனஸை வெளியே எடுத்தோம்னா அதோட சைன் எல்லாம் அப்படியே மாறும் ஓகேங்களா. மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ராக்கெட்டை போட்டு மைனஸை வெளியே கொண்டு வந்துட்டேன். x + 1 x - 1 ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே எழுதின இந்த ஃபார்முலா தான் a²
ப்ளஸ் 2ab ப்ளஸ் 1ன்றப்ப a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இது மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்டெப்பை கீழே எழுதுகிறேன். இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இந்த ஸ்கொயரையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குது? இந்த மைனஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் மேலே எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் டிவிஷனுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இதை புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் 2-3 ஸ்டெப்பை கம்மி பண்ணி எழுதலாம். பார்க்க நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக கையில் கடற்கடன்னு வந்துடும். இன்னொன்று இந்த ஸ்டெப்பை கட் பண்ணி கூட நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி இந்த மைனஸ் போட்டு இதெல்லாம் எழுதியிருக்க மாட்டேன். டேரெக்டாக இங்கேருந்து இந்த ஸ்டெப் எழுதிருப்பேன். ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக என்னால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு சம்மை எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் வரும். அதுக்கு தான் நம்ம பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும். ஸோ எழுத தான் எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ மைனஸ் காமன், இது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அந்த மாதிரி வரும். ஸோ மேலே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 கீழே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணியிருப்பேன். மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும். ஸோ இது கேன்சல் பண்ணது போக இது இந்த ஸ்டெப்பை மீதி எழுதிப்பேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நம்ம அடுத்த பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான். ஸோ இங்கே பாருங்கள், சப்ட்ராக்ட் 1/x² + 2 ஃப்ரம் 2x³ + x² + 3 டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே x² + 2 இருக்குது, x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. பட் என்ன வரும்னா சப்ட்ராக்ட் திஸ் ஃப்ரம் தீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ 1/x² + 2ன்றது தான் இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னது x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து வெறும் x² + 2 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் ஒரு x² + 2ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? அடுத்த ஸ்டெப்பு x² + 2 இங்கேயும் x² + 2 இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் எப்படி மாறும்? ஸோ இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2x³ + x² + 3 ஸோ மைனஸ் 1 × x² + 2 x² + 2 டிவைடட் பை இது x² + 2. இந்த மைனஸ் வந்து காமன்றனால நான் ப்ராக்கெட்டை கண்டிப்பாக போட்டாகணும். ப்ராக்கெட் போடலை அப்படின்னா இந்த 2 வந்து +2ன்ற மாதிரியே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மைனஸ் இருக்கும்போது இந்த டேர்ம் எல்லாம் நம்ம ப்ராக்கெட்டில் போடணும். ப்ராக்கெட்டில் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் இந்த இடத்துலையே மைனஸாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு என்டையர் டேர்ம் எழுதும்போது பக்கத்தில் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு நம்மளுக்கு அது ப்ளஸ்ஸு இங்கே மைனஸாக வரும் அப்படின்றது மைண்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே x² + 2 ஹோல் ஸ்கொயர் x² + 2 × x² + 2. ஸோ இதுவும் x² + 2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 2x³ + x² + 3 இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -2 டிவைடட் பை +2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு +x² -x² கேன்சலு. மீதி என்ன இருக்குது? 2x³ 3 - 2 1 டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுக்கு மேலே சிம்பிளிஃபைலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது பவரில் க்யூபில் இருக்குது. இதை நம்ம என்ன தான் போட்டாலும் 4 அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கட் பண்ண முடியாது. பவர் 4 3 வரும், பட் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இதை சிம்பிளை பண்ணுறது வேஸ்ட்டு, பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்டு சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர். இதில் என்ன நமக்கு ஹிண்ட்ஸு அப்படின்னா இந்த இதை எடுக்கிறோம் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட், இதுதான் ஹைலைட். ஓகேங்களா? இதுக்கு தான் 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்தது 4th சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6ல் இருக்கக்கூடிய 4th சம் தான். விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் should be subtracted from this term to get 3/x² - 2x + 4. ஓகேங்களா? எந்த டேர்மை இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால், ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இது ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை போன எக்ஸசைஸில் இதேமாதிரி ஒரு சம்மு பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயும் ஒரு சம் பார்க்குறோம். ஆனால் இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நான் அப்படியே எடுத்துருக்கேன் பாருங்கள். இதிலிருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும்
ஓகேங்களா? ஸோ அப்போ அதிலேருந்து எதனா நான் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அந்த பாலினாமியலை எடுத்து வச்சுருக்கேன், ரேஷனல் நம்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது ஈக்குவல் டு இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து என்னது இதுதான் கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இந்த பி ஆஃப் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போனேன்னா எப்படி வரும்? ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ்ன்னு மாறுமா? ஸோ மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸு, இது இந்த சைடு வரும்போது மைனஸு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா? எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2 கியூப். ஓகேங்களா? 8ன்றதை 2 கியூப்னு இங்கேயே எழுதிட்டேன். மைனஸ் இந்த என்டையர் டேர்ம் அந்த சைடு வந்துருச்சு, அதனால் மைனஸ் 3/x² மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6. ஸோ என்ன வரும்? 2 4 2 4 சாரி 8, 2 + 4 6 ரெண்டுமே ப்ளஸ் தான். ஏன்னா இங்கே எதுவுமே மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிறத எக்ஸு ப்ளஸ் 2 எக்ஸு ப்ளஸ் 4 ஓகேங்களா எடுத்து எழுதிட்டேன். டிவைடட் பை எக்ஸு கியூபு ப்ளஸ் 2 கியூப் மைனஸ் 3 டிவைடட் பை இதை பாருங்கள் மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணால் 4 ஆட் பண்ணால் மைனஸ் 2. ஸோ அப்போ எந்த நம்பர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே செட் ஆகாது. ஏன்னா 1ம் 3யும் எடுத்திங்கன்னா கூட 3 தான் வருமே தவிர 4 வராது. 2 2ன்னு போட்டிங்கன்னா 4 வரும். பட் இங்கே 0 இல்லை 4ன்னு தான் வரணும். ஸோ அப்போ இதை இதுக்கு மேலே ஃபேக்டரைசேஷன் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்குது, இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதே மாதிரி இதை நான் மாற்றணும் அப்படின்னா நாம் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது மட்டும் பாருங்கள். இங்கே காமனாக இல்லாட்டினாலும் நாம் இந்த மாதிரி இதை கொண்டு வரலாம். எப்படின்னா எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இதை எப்படி எழுதுவோம்? ஏ கியூப் ஏ ப்ளஸ் பி. ஓகே, கீழே எழுதுனேன். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி a plus b into a square minus ab plus b square அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. இங்கே ப்ளஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இந்த ab கிட்ட மைனஸ் வரும். இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும், இது எல்லாம் ப்ளஸ்ஸாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான். ஸோ இப்போ a cube plus b cube அப்படின்றப்ப ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2 இன்ட்டு மீதி இருக்குது x² மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏபி. ஸோ 2x ப்ளஸ் b². ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதே இது வந்திருக்கா, x² மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பட் இது மட்டும் மிஸ்ஸிங்கு. அப்போ நான் மேலேயும் கீழேயும் இதால் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2 அதே இதை எக்ஸு ப்ளஸ் 2 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இல்லாததால் எக்ஸ் ப்ளஸ் 2வால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், மொத்தமாக எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 மேலே இருக்கிறத பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிறதுனால நான் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வை காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் தனித்தனி டேர்மாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கே இருக்குது, மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? எனக்கு இங்கேயே எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படியும் யோசிச்சுக்கலாம், அதை நான் சொல்லலை, இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை x² மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இதுக்கு முந்தின ஸ்டெப் இது வரைக்கும் வேணாம், முன்னாடியே இதையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குது, x² ப்ளஸ் மைனஸ் 2x அப்படின்னு வரும். நான் அதை எழுதி காமிச்சிடுறேன், எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு a கியூப் ப்ளஸ் b கியூப்பை நான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 இங்கே அதே தான் இருக்குது. ஸோ அப்போ மீதியை நான் வந்து காமனாக ஒரு தடவை எழுதிடலாமா, x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 மேலே எக்ஸ் ப்ளஸ் 3
எக்ஸ் ப்ளஸ் 4 - 3 ஓகேங்களா. ஸோ அப்போ 4 - 3 அப்படின்றப்ப எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஓகேங்களா. ஸோ இங்கேயே நம்ம ஈஸியாக செய்ய முடியும். ஸோ இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா முறைப்படி நான் வந்து இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமாக்கி கூட கொண்டு வரணும்னு நினச்சி சுற்றி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் ஓகேங்களா. ஸோ ரெண்டு டெக்னிக்கில் எதை வேணாலும் செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று நல்லா வச்சுக்கோங்க, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணி சொல்லித்தரோம். இதே டெக்னிக்கை வச்சு நம்ம வேறு மெத்தடில் செய்யணும்னு நினச்சாலும் தாராளமாக செய்யலாம், ஆன்சர் வந்தால் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6 இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ 5th சம் பாருங்கள். இஃப் a ஈக்குவல் டு 2x + 1 டிவைட் பை 2x - 1, b ஈக்குவல் டு 2x - 1 டிவைட் பை 2x + 1 ஓகேங்களா. ஃபைண்ட் 1/a - b மைனஸ் 2b/a² - b² அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இதில் எல்லாத்துக்குமே ஏக்கு இது பிக்கு இது அப்படின்றது நம்ம டேரெக்டாக டேட்டாவை போட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் ஏயும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஓகேங்களா. டேரெக்டாக போட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும், ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏவும் பியும் அதில் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏபி இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து 1/a - b ஓகேங்களா, மைனஸ் இது வந்து 2b டிவைடட் பை a² - b². நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, a² - b²னா a + b × a - b அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஓகேங்களா. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். எங்கே இந்த a² - b²க்கு பதிலாக இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் a - b இருக்குது, இங்கே a + b a - b இருக்குது. ஸோ அப்போ a - b ரெண்டு இடத்துல இருக்குது, a + b மட்டும் இங்கே இல்லை. ஸோ அப்போ கிராஸாக நான் மல்டிபிள் பண்ணுறேன், மேலே கிளை மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம் ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்ப ரெண்டுக்கும் காமனாக a + b a - bன்னு எழுதிட்டேன். இது கிராஸாக போகும்போது a + bன்னு வந்துடும் ஓகேங்களா. ஒன்றுக்கு பதிலாக a + b மைனஸ் 2b ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா a + b மைனஸ் 2b என்ன வரும், a 2bலேருந்து 1b போச்சு அப்படின்னா மைனஸ் b டிவைடட் பை a + b a - b. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் a - b கீழே a - b கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபைனலாக என்ன வருது, 1/a + b அப்படின்றது தான் வருது ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க இவ்வளோ பெரிய கொஸ்டினை 1/a + bக்கு ஈக்குவலாக நான் மாற்றிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஏவையும் பியும் நம்ம பண்ணலாமா. ஸோ அப்போ 1/a + b, பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா a + b தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ a + b அப்படின்றப்ப ஏக்கான டேட்டா 2x + 1 டிவைடட் பை 2x - 1 ஓகேங்களா, ப்ளஸ் பிக்கான டேட்டா 2x - 1 டிவைடட் பை 2x + 1. இது வழக்கம் போல் என்ன அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 2x - 1 இருக்குது, இங்கே 2x + 1 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த 2x + 1 நான் எழுதுகிறேன், இந்த 2x + 1 பக்கத்தில் எழுதிக்கிறேன், 2x + 1 ஓகேங்களா, ப்ளஸ் 2x - 1. அடுத்து இங்கேருந்து கிராஸாக போகும்போது இங்கே ஒரு 2x - 1. ஸோ 2x - 1 × 2x - 1 ஹோல் ஸ்கொயர். இடம் பத்தாதனால இங்கேயே நான் அந்த எழுதுகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதலாம் ஓகேங்களா. 2x + 1 2x - 1. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் எப்படி எழுதலாம், 2x + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x - 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2x + 1 2x - 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர், இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா, இது ஒன்று. ஸோ இந்த மெத்தடில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ரெண்டையுமே எழுதி பாருங்கள், என்ன வரும்,
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா? அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு இதை எழுதும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2ab. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மொத்தத்தையும் இந்த மாதிரி எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 2a ப்ளஸ் 2b ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது ஏனா இதோட ஸ்கொயரு 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஏன்றப்போ மொத்தத்துக்கும் ஸ்கொயர் தான். ஸோ முன்னாடி தான் 2 வரும். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகேங்களா? மேலே இருக்கிறத நான் இந்த மாதிரி எழுதலாம். டிவைடட் பை 2x ப்ளஸ் 1 2x மைனஸ் 1 என்ன எழுதலாம்? 2x ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது நம்மளுக்குரிய சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. ஆனால் இதை டைரெக்டாக அப்படியே எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது ஏ ப்ளஸ் பி. பட் நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சது 1/a ப்ளஸ் பி. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இதுனா 1/a ப்ளஸ் பி என்னவா இருக்கும்? பேப்பர் ஈரமாக இருக்கிறதுனால எழுத மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ 1/a ப்ளஸ் பினா இதை அப்படியே தலைகீழாக எழுதணும். ரெசிப்ரோக்கலாக எழுதுனா என்ன வருதோ அதுதான் வந்து என்னது 1/a ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இதை கவனமாக வச்சுக்கோங்க. 2x ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர்ன்றது 2க்கும் எக்ஸுக்கும் சேர்த்து தான் இருக்கே தவிர எக்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அப்போ 2க்கும் சேர்த்துன்றப்ப ப்ராக்கெட் போட்டாகணும். டிவைடட் பை. ஓகேங்களா? ஸோ இதுவும் 2 இதுவும் 2. ஓகேங்களா? ஸோ 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுலேருந்து 2வை வெளியே எடுக்கிறேன். ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது காமனான ஆன்சர். ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இந்த 2x ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய 5th சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட் நம்ம 6th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான். பாருங்கள். இஃப் a equal to x by x plus 1, b equal to 1 by x plus 1, prove that a plus b whole square plus a minus b whole square divided by a divide b. ஓகேங்களா? டிவிஷன் இது. a divide b equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 whole square அப்படின்றதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் எழுத போகிறேன். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதத்தில் எழுதலாம். என்ன அப்படின்னா டேரெக்டாக a ப்ளஸ் பி a மைனஸ் பி a டிவைடு பி கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வர்ற ஆன்சரில் ஏவையும் பியும் அப்ளை பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண தான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கீழே இருக்க டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். a டிவைடு பி. ஓகேங்களா? ஸோ a வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸு பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவிஷன் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ஒரு டேர்மை டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம்? அதோட ரெசிப்ரோக்கலால் அதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அப்போ டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனை மாற்றினேன் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கலை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தலைகீழியாக எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கேன்சலு, மீதி என்ன இருக்குது? எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ டிவைடு பி அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? வெறும் எக்ஸு மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்தது மேலே இருக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இதை நம்ம 5th சம்மில் பார்த்தோம். இதே மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா?
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே அப்படியே எழுதியிருக்கேன். +2ab -2ab கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குது? a² 2 டைம்ஸ் இருக்குது, b² 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை 2 × a² + b²ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஃபுல்லாத்தையும் நான் எப்படி எழுதுகிறேன்? a + b² + a - b²ன்றதை 2 × a² + b² அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையானது a + b² + a - b². ஓகேங்களா? டிவைடட் பை a டிவைடு b. ஓகேங்களா? a + b² a - b² இப்படி எழுதலாம். ஸோ 2 × a² + b² டிவைடட் பை a டிவைடு b அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் எக்ஸுன்ட்டு. ஸோ அப்போ 2 × a டேட்டா என்ன? x/x + 1 ஹோல் ஸ்கொயர், 2 வந்து காமன், ப்ளஸ் பியோட டேட்டா 1/x + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றது மேலே இருக்கிறதுக்கு ஸ்கொயர், கீழே இருக்கிறதுக்கு ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த 2/x காமன் அப்படின்றதுனால 2/x எடுத்து எழுதிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா x² x + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையுமே எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/x இன்ட்டு ரெண்டுமே கீழே டினாமினேட்டர் சேமு, அப்போ ஒரே மாதிரி எழுதலாம் x² + 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு உரிய ஆன்சர். அவங்க கொடுத்துருக்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/x இன்ட்டு x² + 1. மேலே ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், ஏன்னா கீழே டினாமினேட்டர் சேம் அப்படின்றதுனால. ஓகேங்களா? இந்த எக்ஸுன்றது காமன் டு ஆல், ரெண்டு டேர்முக்குமே காமனாக இருக்கிறதுனால காமனாகவே வெளியே கொண்டு வந்துட்டேன். 2ன்றதும் ரெண்டு டேர்முக்கு காமன். ஸோ அப்போ 2/x இந்த இடத்துல வெளியே கொண்டு வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யோசிக்க கற்றுக்கணும். ஸோ எழுதி கட் பண்ணி செஞ்சாலும் சரி தான், இல்லை a + b² + a - b² ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2 × a² + b² தான் ஆன்சர் கிடைக்கும்ன்றத மைண்டில் வச்சு செஞ்சாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வித மெத்தடு. ஓகேங்களா? 6th சம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். a + b நான் இங்கே சொன்ன மாதிரி டேரெக்டாக இதில் டேட்டாவை கண்டுபிடிச்சி ஒன்றுலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா a + b அப்படின்னு எடுங்க. a + bன்றப்ப a-க்குரியது x/x + 1, b-க்குரியது 1/x + 1. ஓகேங்களா? ஸோ கீழே ரெண்டு டினாமினேட்டர் சேமுன்றப்ப x + 1, மேலே ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா x + 1. ஸோ a + bன்றது 1. நெக்ஸ்ட் எடுங்க a - b. ஏன்றது x/x + 1 மைனஸ் 1/x + 1. ஸோ டினாமினேட்டர் சேமு, மேலே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எழுதலாம். ஓகேங்களா? இது a - b. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம அதில் டைரெக்டாக டேட்டாவை அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா a + b² + a - b² டிவைட் பை a டிவைடு b. ஸோ a + b² 1, அப்போ 1² ப்ளஸ் a - bன்றதோட ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைடட் பை a டிவைடு b அப்படின்றது எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இங்கே வந்து டிவைடர் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர்ன்றது மேலேயும் கீழேயும் காமனாக இண்டிவிஜுவலாக எடுத்து எழுதிட்டேன். ஸோ இங்கே x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ அப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது இந்த 1க்கு பதிலாக x + 1 ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த x - 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்குது, டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது காமன். அதுக்கப்புறம் இந்த காமன் டிவிஷன் இந்த இருக்குல்லையா, இந்த டிவிஷனை தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த x இருக்குது, வெறும் x மட்டும் கிடையாது, எக்ஸுக்கு பதில் டினாமினேட்டர் 1 இருக்கதா அர்த்தம். ஸோ இந்த x/1 இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதினேன் அப்படின்னா x/1 1/x மாறிடும். ஸோ இது வந்து x + 1 ஹோல் ஸ்கொயர், இங்கே வந்து x + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x - 1 ஹோல் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான், a + b² + a - b² ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா 2 × a² + b² அது வரும். டிவைடட் பை இந்த x + 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இன்ட்டு x/1 1/xன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே x காமனாக இருக்கிறதுனால 2/xன்னு எழுதிட்டு x² + 1 டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஆன்சரை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அதே மெத்தடில் தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் செய்யலாம், 2 மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தடில் டேரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி a + b a - b கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதுறது ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த a + b² a - b இதெல்லாம்
சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணி எழுதுறது ஒரு மெத்தட். ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்து 7th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6 இருக்கக்கூடிய 6th சம் தான் பாருங்கள். சாரி 7th சம்மு. ஸோ 7th சம் பாருங்கள். பாரி நீட்ஸ் 4 hours டு கம்ப்ளீட் யுவர் ஒர்க். ஓகேங்களா? பாரின்றவன் ஒரு வேலையை முடிக்க 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஃப்ரெண்ட் யுவன் நீட் 6 hours டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க். அதே வேலையை யுவன் செஞ்சான்னா 6 மணி நேரம் செய்வான். இவன் பாரி ஃபாஸ்ட்டாக செய்வான், இவன் அதோட கம்மியாக வேகத்தில் செய்வான். ஹவு லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் இஃப் தே ஒர்க் டுகெதர். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். வாங்க நம்ம சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸோட 1 day ஒர்க், அதாவது அவன் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம வந்து அவனோட 1 day ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அவன் 4 மணி நேரத்தில் செய்கிறான் ஒரு வேலை அப்படின்னா பாரிஸோட 1 day ஒர்க் வந்து என்னது 1/4 அப்படின்றதான் அர்த்தம். ஓகேங்களா? 4 மணி நேரத்தில் செய்கிற வேலை அதே 1 day ஒர்க்னா 1/4 இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி யுவன்ஸ் 1 day ஒர்க்கு, அவன் 6 மணி நேரத்தில் அதே வேலையை செய்வான். அப்போ அவனோட 1 day ஒர்க்கு 1/6. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க அப்படின்றதான் கொஸ்டின்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவனோட ஒரு நாள் வேலையையும் இவனோட ஒரு நாள் வேலை, ஓகேங்களா, பாரியோட ஒரு நாள் வேலையும் இவனோட ஒரு நாள் வேலையையும் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் அடிஷன் நம்ம ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக நம்ம வந்து என்னது எல்சிஎம் எடுத்து தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 6க்கும் 4க்கும் எல்சிஎம் நம்மளுக்கு தெரியும். எப்படின்னு பாருங்கள். 2 எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6, 2 2s are 4. அகைன் 2 எடுத்திங்கன்னா 3 1, அகைன் 3 எடுத்திங்கன்னா 1 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3. ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ இந்த 4ஐயும் 6ஐயும் 12ஆக நம்ம மாற்றணும். ஓகேங்களா? ஸோ 12ஆக மாற்றினா கீழே டினாமினேட்டரில் ரெண்டுமே காமனாக என்னவாக வரும், 12 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 12 வரணும்னா அந்த 4 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ கீழே மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். மேலேயும் சேர்த்து 3ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா அதோட வேல்யூ மாறாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 6ஐ 12ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் 1 × 3 3, 1 × 2 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் 12, மேலே இருக்கிறது 3 + 5 5/12. ஓகேங்களா? ஸோ 2 பேரோட 1 day ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5/12. பட் அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளவு நேரத்தில் அந்த வேலையை செய்வாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தே கம்ப்ளீட் த ஒர்க்கு. ஸோ எப்போவுமே நம்ம எப்படி இங்கே கொடுத்துருக்கத தலையில் எடுத்தோமோ ரெசிப்ரோக்கலாக எடுத்தோமோ, அப்போ இதை நான் ரெசிப்ரோக்கலாக எடுத்தேன் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கோட டைம் வந்துடும். ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 12/5 ஹவர்ஸில் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 12/5ன்றதை நம்ம கட் பண்ணிங்க அப்படின்னா 2 5s are 10, டாட் வச்சு 2 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4. ஓகேங்களா? 2.5 ஹவர்ஸ் அப்படின்றது தான் அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்க ஆகக்கூடிய டைம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒரு சின்ன சொல்லிடுறேன். டவுட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சி 12ன்னு மாற்றி நான் அந்த மாதிரி செஞ்சேன். இதே இது எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்றப்பையும் இல்லை யோசிக்க முடியலை அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, 1/4 + 1/6 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 6 எங்கிட்டும் 4 எங்கிட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 × 6 6 + 1 × 4 4 டிவைடட் பை 4 × 6 24. ஓகேங்களா? 10/24 அப்படின்றது ஆன்சராக வரும். பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ் இருக்குது. கட் பண்ணிங்க அப்படின்னா 5 2s are 10, 12 2s are 24. ஸோ 5/12 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடு என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா சின்ன நம்பர் தான் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்காமல் கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதே நம்பர் வரலாம், சம்டைம்ஸ் அதோட மல்டிபிள்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் நம்மளால் கட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம 8th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய 8th சம் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இனியா பாட் 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானா. ஓகேங்களா? ஆப்பிள் பனானாவும் சேர்ந்து மொத்தம் 50 கிலோ வெயிட்டில் ஃப்ரூட்ஸை இனியா வாங்குறா. She paid twice as much per kg for the apple as she did for the banana. பனானாவை எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறாளோ, 1 கிலோ எவ்வளோ வாங்குறாளோ அதை விட 2 மடங்கு ரேட்டை ஆப்பிளுக்கு வாங்குறா. அதாவது பனானா 5 ருபீஸ் வாங்குறா, 1 கிலோ 5 ருபீஸ் அப்படின்னா ஆப்பிள் வந்து 1 கிலோ 10 ருபீஸ். ஓகேங்களா? 5 ருபீஸ் இருக்க சான்ஸில் பனானா 1 கேஜி வந்து 50 ருபீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிள் வந்து 1 கேஜி 100 ருபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If Inia bought rupees 1800 worth of apples and 600 worth banana. ஓகேங்களா? ஸோ அப்படி வாங்கும்போது பனானா வந்து மொத்தம் 600 ருபீஸ்க்கு வாங்குறா, ஆப்பிள் வந்து 1800 ருபீஸ்க்கு வாங்குறா. தென் ஹவு மெனி கேஜி ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் சி பை. ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் எவ்வளவு கேஜி வாங்கியிருப்பா அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வாங்க அப்படியே சென்டென்ஸை நம்ம சம்மாக எழுத போகிறோம். இப்போ நான் கொஸ்டின் எடுத்து எழுதுகிறேன். ஆப்பிள் வந்து எக்ஸாகவும் பனானா வந்து ஒய்யாகவும் கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸோட வெயிட்டு ப்ளஸ் ஒய்யோட வெயிட் மொத்தம் எவ்வளோ கேஜி? 50 கேஜி. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது எனக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸு. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து மொத்தம் 50 கேஜி. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுன்றதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டாச்சுன்னா ஒய்ன்றது எத்தனை கேஜியாக வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? 50 மைனஸ் எக்ஸுன்னு எடுக்கலாமா ஒய்யை? ஓகேங்களா? இந்த ஒய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸை வந்து 50 மைனஸ் எக்ஸ், அதாவது ஆப்பிள் வந்து எக்ஸ் கேஜி வாங்குகிறேன், பனானா வந்து எவ்வளோ கேஜி வாங்குவேன்? 50ல் எவ்வளோ எக்ஸு போச்சோ அது போக மீதி இருக்காது தான். ஸோ ஒய்ன்றதை நான் வச்சுருக்கேன், ஆனால் அதே இதை 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? பனானா ஆப்பிள் வந்து எக்ஸ் கேஜி, பனானா வந்து அந்த 50ல் எக்ஸ் கேஜி போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் பனானா. ஓகேங்களா? 2 விதத்தில் யோசிச்சிருக்கேன், ஒய்யாவும் 50 மைனஸ் எக்ஸாகவும் யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கேஜிக்கோட ரேட் எவ்வளவு? 1800 அவர் செலவு பண்ணியிருக்கா. ஓகேங்களா? அதே இது பனானாவை பார்த்தீங்க அப்படின்னா 50 மைனஸ் எக்ஸ் கேஜி. ஓகேங்களா? இதுதான் பனானாக்கான கேஜி. எவ்வளோ ருபீஸு? 600 ருபீஸு. ஸோ ஆப்பிள் வந்து 1800 ருபீஸு எக்ஸ் கேஜி, பனானாவோட 50 மைனஸ் எக்ஸ் கேஜி 600 ருபீஸு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா சி பெய்டு டுவைஸ் அஸ் மச் பெர் கேஜி ஃபார் த ஆப்பிள். 1 கேஜி ஆப்பிள் வந்து பனானா 1 கேஜி எவ்வளோ வாங்கினாலும் அதை விட 2 மடங்கு அதிக ரேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், இதோட 1 கேஜி ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்பிளுக்கும் பனானாவுக்கும் 1 கேஜி ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் கேஜி வந்து 1800 அப்படின்னா 1 கேஜி வந்து எவ்வளவு? 1800 டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் வந்து ஒரு 10T அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20 கிலோ வந்து 1800 ரூபா அப்படின்னா 1 கிலோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? 1800 டிவைட் பை 20 போடுவோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். எக்ஸ் கேஜி ஆப்பிள் வந்து 1800 ருபீஸ். அப்போ 1 கேஜி ஆப்பிள் வந்து 1800 டிவைட் பை எக்ஸ். ஓகேங்களா? ஸோ 50 கேஜி பனானா ரேட்டு வந்து 600 ருபீஸ். அப்போ 1 கேஜி பனானா வந்து எவ்வளவு? 600 டிவைடட் பை 50 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 கேஜி ஆப்பிள் வந்து பனானாவோட டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 100 ருபீஸு அப்படின்னா இது வந்து என்னது? அதில் பாதியாக தான் இருக்குது, 50 ருபீஸ். ஓகேங்களா? இது 50 ருபீஸாக இருந்தால் தான் இது வந்து 100 ருபீஸ். இதோட டபுள் மடங்கு தான் இது. ஸோ அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் வர்றது தான் இது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பனானாவோட 1 கேஜி ரேட்டை விட டபுள் மடங்கு தான் ஆப்பிள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் 2 போடணும்னு நினைப்போம். பட் வந்து என்னது, இதோட டபுள் மடங்கு இதுக்கு ஈக்குவல். கரெக்டாக? இது 50 ருபீஸ் அப்படின்னா இது 100 ருபீஸ் அப்படின்றத சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. அப்போ இதை 50யை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இது 100. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி 1800 டிவைடட் பை எக்ஸு அப்படின்றது இதோட 2 கேஜியோட சரி 1 கேஜியோட 2 டைம்ஸுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? பனானாவை 1 கேஜியோட ரேட்டோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியதான் ஆப்பிளோட ரேட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1800 டிவைடட் பை எக்ஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2 × 600. ஸோ 2 ×
600 அப்படியே எழுதுகிறேன் டிவைடட் பை 5 - x. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே சிங்கிள் டேர்ம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணலாம். இப்போ நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் டு டினாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது, கட் பண்ணிட்டேன். 6 1 6 6 3 6 ஆர் 18. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 இருக்குது, இந்த 2வை இந்த சைடு கொண்டு வாங்க. ஆர் இந்த 5/5 - எக்ஸை நான் இப்படி கிராஸாக கொண்டு போகிறேன், இந்த எக்ஸை இந்த சைடு கிராஸாக கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது கிராஸாக போகும்போது 3 × 5 - எக்ஸ் ஈக்குவல் டு 2 × எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 3 × 5 15, 3 × -x -3x ஈக்குவல் டு 2x. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 1 பை 1 எழுதுங்க. எனக்கு அவ்வளோதான் இடம் இல்லைன்றனால ஒரே இடத்துல எழுதுறேன். ஸோ 3x அந்த சைடு கொண்டு போகும்போது 2x + 3xன்னு மாறும் ஈக்குவல் டு 15. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 5x ஈக்குவல் டு 15. அப்போ x ஈக்குவல் டு என்னது 3. ஓகேங்களா? எழுதுறதுக்கு இடம் இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ அப்போ x ஈக்குவல் டு 15/5. ஓகேங்களா? இந்த 5 வந்து 15க்கு கீழே வந்துடும். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 3. ஸோ x ஈக்குவல் டு 3. எக்ஸுன்றது என்னது ஆப்பிள். ஓகேங்களா? ஸோ ஆப்பிள் வந்து எத்தனை கேஜி வாங்குறான் அப்படின்னா 3 கேஜி வாங்குகிறான். ஸோ 3 கேஜின்றது தப்பு. என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒன்று கவனிக்க விட்டுட்டோம். 50 - எக்ஸுன்றப்ப இந்த இடத்துல 50 - எக்ஸ்ன்னு வரும். ஸோ 50 - எக்ஸ் எல்லா இடத்துலையும் வரும். இந்த பக்கம் போகும்போது 3 × 50 - எக்ஸ். ஓகேங்களா? 3 × 50 150. ஓகேங்களா? ஸோ அப்போ 150. ஸோ 5x ஈக்குவல் டு 150. ஓகேங்களா? 5x ஈக்குவல் டு 150. அப்போ x ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 5 30 கேஜி ஆப்பிள் வாங்குகிறான். ஓகேங்களா? அப்போ பனானா வந்து எவ்வளவு 50 - எக்ஸ் எவ்வளவு y ஈக்குவல் டு 50 - எக்ஸுன்றப்ப 50 - 30 20 கேஜி. ஓகேங்களா? ஸோ பனானா வந்து 20 கேஜி, ஆப்பிள் வந்து 30 கேஜி. ஓகேங்களா? ஸோ ஆப்பிளோட வெயிட்டு 30 கேஜி, பனானாவோட வெயிட்டு 20 கேஜி. இதை வந்து நீங்கள் சென்டென்ஸாக எடுத்து எழுதிக்கோங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இடம் பத்தலை, அதனால் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை total kg of apple equal to 30 and the total kg of banana equal to 20 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நம்ம அடுத்த டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.